Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing E.E. Cummings, the Cambridge ladies who live in furnished souls. That's the first line of the poem. And the normal title is The Cambridge Ladies. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படிங்கிற போயத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த போயம் என்ன டைப் ஆஃப் போயம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ சட்டாரிக்கல் போயம். And what type of poem? What is the form of the poem? It is a free verse poem. ஏன் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டான்ஸா ஃபார்மேட் இல்லை. ரெண்டாவது எந்த ஒரு பர்டிகுலர் மீட்டரையும் இது ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி இந்த ஒரு போயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில வச்சிருக்க போயம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லைன் அப்படின்னு அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஏறக்குறைய ஒரு 14 லைன்ஸ் மாதிரி தெரியுது. பட் யூ கேனாட் கால் இட் அ சானட் பிகாஸ் சானட் வந்து என்ன மீட்டர் யூஸ் பண்ணணும். A sonnet is normally written using என்ன மீட்டர்? iambic pentameter. iambic pentameter யூஸ் பண்ணணும். இந்த போயத்துல iambic pentameter இல்ல. அதனால இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். சரி, இந்த போயம் யாரை பத்தி அப்படின்னா இந்த கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு அகாடமிக் ஸ்பேஸ். அந்த அகாடமிக் ஸ்பேஸ்ல இருந்த எலைட் பீப்புள், ரிச் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புள், அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் மேனரிசத்தை வந்து பர்டிகுலர்லி லேடிஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த போயம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல லேடிஸ் பீப்புள்னு கேம்பிரிட்ஜ் பீப்புள்னு எழுதல, கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படின்னு லேடிஸை வந்து அட்டாக் பண்ற மாதிரி எழுதி இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மென் தே ஆர் ஹிப்போக்ரிட்ஸ் பட் விமென் ஆர் மோர் ஹிப்போக்ரிட்டிக்கல் தென் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. நார்மலா ஒரு அப்பர் கிளாஸ்ல மென் வந்து ஃபேஷனபிளா இருப்பாங்க. ஆனா யார் வந்து ரொம்ப அதிகமா ஃபேஷனபிளா இருக்கணும்னு நினைப்பாங்க? விமென் ரொம்ப அதிகமா ஃபேஷனபிளா இருப்பாங்க. அப்ப 20th செஞ்சுரியில அமெரிக்கால ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள் அதிகமாக கேம்பிரிட்ஜில் வாழ்ந்தார்கள். அந்த கேம்பிரிட்ஜில் இருந்த அந்த ப்ராட்டஸ்டன்ட் விமென் என்ன பண்ணாங்கன்னா they were living dubious life. Dubiousனா டபுள் லைஃப்ஸ். வெளிப்புறத்துல ரொம்ப நல்லவமா இருந்தாலும் உள்ள அந்த அவங்க வெளிப்புறத்துல காட்டிக்கிட்டு இருந்த அந்த நன்மைத்தனத்திற்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அது இந்த போயத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா when you live a particular kind of life you need to be convinced of it and then you should live it. நீங்க ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ரிலிஜன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அந்த வரக்கூடிய ஐடியாஸ் அப்படியே கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வாழணும். ஆனா இவங்க அந்த அளவுக்கு இன்டெப்த் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாத மக்கள். அப்ப இன்டெப்த் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be hypocrites. Hypocrites-னா they will be living a life of pretension. Pretension-னா நடிக்கிறது. சும்மா நடிக்காதடா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வெளிப்புறத்தில் நடிப்பாங்க. ஆனா உள்ள வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. That is number 2. Number 3, in order to receive acknowledgement from the people, மக்கள்கிட்ட இருந்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்குவதற்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஒரு கல்ச்சுரல் கோடை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஈவன் when they are not convinced of it. ஒரு கல்ச்சரல் கோடு. என்ன கல்ச்சரல் கோடு? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். அது நான் கன்வின்ஸ் ஆகுறனோ ஆகலையோ, நான் கோயிலுக்கு போயிட்டா என்ன பண்ணணும், அப்படி ஒரு சிம்பிள் போடணும். அல்லது நீங்க வேற ரிலிஜனை சேர்ந்தா இந்த மாதிரி சிம்பிள் போடணும், அப்படி காலில் பிடிக்கணும். அது என்ன அப்படின்னே தெரியாம ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னா their moralism is superficial. I appear to be highly following the moral code, but உண்மையாலுமே அப்படி ஃபாலோ பண்ற மாதிரி கட்டிக்கிட்டு உள்ள எல்லா தப்பையும் பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? the key theme of the poem என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா conformity versus individuality. நம்ம இந்த போயத்துல E.E. Cummings என்ன சொல்ல வர்றாருன்னா the Cambridge ladies are conformists. Conformists-னா they follow the moral code. They follow
the cultural code, they follow the social norms, but they don't have individuality. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் என்பது இல்லை, அவங்களுக்கு என்று ஒரு தனியான அடையாளம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, சூப்பர்ஃபிஷியல் மொராலிட்டி அண்ட் பயோட்டி. அப்ப இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க? தே ஆர் நாட் ரியலி மாரல், பட் தே பிரிட்டெண்ட் டு பி ஹைலி மாரல். தே ஆர் நாட் வெரி ரிலிஜியஸ், பட் தே பிரிட்டெண்ட் டு பி ஹைலி ரிலிஜியஸ். அதுதான் நமக்கு தீம். அடுத்தது, இந்த சொசைட்டில வாட் இஸ் த ரோல் ஆஃப் உமன், பர்டிகுலர்லி அவர் வாழ்ந்த டைம்ல இருந்த விமென் வந்து தே வேர் ஒன்லி parrots in the hands of men. ஆண்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதை கம்ப்ளீட்டா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் த சேக் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் அப்ரூவல். அடுத்தது, ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ரிச்சுவலிசம். ரிச்சுவலிசம் அப்படின்னா ஒரு சில நடைமுறைகள். அந்த நடைமுறைகள்ல எதுக்கு அந்த நடைமுறை அப்படின்னா, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆழ்ந்து போகணும். யூ நீட் டு கோ டீப் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஃபார் தட் பர்பஸ் ரிச்சுவல்ஸ் ஹெல்ப் யூ. பட் இங்க இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இட் லாக்ஸ் டெப்த், இட் இஸ் எம்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஹைலைட் பண்ணுவார் இந்த போயத்துல. சரி, இந்த போயத்தினுடைய ஸ்டைலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, and the tone of the poem is highly satirical. சரி, நம்ம சட்டையர்னா என்னன்னு சொன்னோம்? What do you mean by satire, teachers? Mocking. Yes. Could you go back again? Mocking one's action, sir. Yeah, mocking one's action. அப்ப இங்க கேம்பிரிட்ஜ் லேடிஸ் உடைய ஆக்ஷன்ஸை மாக் பண்ண மாதிரி தான் இந்த டோன் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஃபார்ம் ஆஃப் த போயம் இஸ் a free verse poem, and இந்த போயத்துல வரக்கூடிய இமேஜரி எல்லாமே இன்வென்டிவ் இமேஜரி அப்படின்னு ஒரு இமேஜரியில ஒரு டைப். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கிரியேட் அ மென்டல் பிக்சர், அதுதான் இமேஜரியோட டெஃபினிஷன். இங்க இருக்கக்கூடிய இமேஜரி வந்து என்ன மாதிரி இமேஜரினா, this inventive imagery is using mental visualization to explore and discover new ideas or solution to a problem. இதுல என்ன மென்டல் விஷுவலைசேஷன் நம்ம கொடுக்க போறோம்னா, அந்த லேடிஸை பத்தி சொல்லும்போது பிராக்கெட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம், parenthesesல. that is inventive imagery. அதுக்கப்புறம் இந்த போயத்துல பாத்தீங்கன்னா there is non-traditional punctuation and syntax. அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். Now coming to the poem, எப்படி தொடங்குறாரு பாருங்க. The poem begins without capital T. நார்மலா ஒரு poem சொல்லும்போது கேபிட்டல் T போடணும். அதே நேம் ஆஃப் பிளேசஸ் வரும்போது என்ன வரணும்? இட் ஹாஸ் டு பி கேபிட்டலைஸ்ட். அப்ப இவர் ட்ரெடிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணல, ரைட்டா? அப்ப the main subject matter of the poem யாரு? Who is the subject matter of the poem? Cambridge ladies. Cambridge ladies. சரி, இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கும்போது, they live in furnished souls. Furnished அப்படின்னா fully finished product. It is furnished, fully finished. நீங்க போய் அதுல எதுவும் புதுசாலாம் நீங்க செய்ய வேண்டியதில்லை. நம்ம fully furnished house இன்னைக்கெல்லாம் விற்கிறாங்க. இப்ப நீங்க கட்டி ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கான ஃபர்னிச்சரை நீங்க தேடி தேடி வாங்குவீங்க, நீங்க ஃபுல்லா இன்வால்வ்டா இருப்பீங்க. ஆனா இவங்களுடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா அப்படின்னா, furnished soul அப்படின்னா they are not individuals, they are not fully immersed into their spirituality, but they go by the given spirituality. அவங்களுடைய ஆன்மீகம் அவங்களா தேடி போன ஆன்மீகம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீகம். அப்படி நம்ம வந்து ஒருத்தட்ட நம்மளா தேடி போற ஆன்மீகம் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஆன்மீகமா இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே மேல்புறமா இருக்கக்கூடிய ஆன்மீகமாக இருக்க போகுது. ஃபர்னிஷ்டு சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரை பத்தி. இந்த லேடிஸ் எப்படிப்பட்ட, அவங்களுக்கு இருந்த சோல் என்ன மாதிரி சோல்? furnished soul. Did you understand the concept of furnished soul? Furnished soul means that which lack individuality, that which goes by rules and regulations. சட்டத்திட்டங்கள் படி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் தான் அவங்களுடைய ஆன்மீகம். இது உண்மையான ஆன்மீகம் இல்லை. அப்ப
அப்படி உண்மையான ஆன்மீகமாக இல்லாதது வெளிவேடத்தனமான ஒரு ஆன்மீகம். மக்கள் நீ ஜீசஸ் சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு தன்னுடைய சீடர்களுக்கு, மக்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தலையில எண்ணெய் வைக்காம முக வாட்ட மூடி இருந்து ஜெபம் பண்ணாதீங்க. உண்மையாலுமே நீங்க ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Go into your house and close your door and pray in secret. Your father in heaven who sees you in secret will reward you அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த ப்ராட்டஸ்டன்ட் கேம்பிரிட்ஜ் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? தே ஃபாலோ சர்டன் பர்டிகுலர் கோட் ஆஃப் லிவிங், பர்டிகுலர் மேனரிசம், பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல். என்ன, எல்லாருக்கும் முன்னாடி நின்று இப்படி ப்ரேயர் பண்றது அந்த மாதிரி. சரி, அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. மொத்தமா முடிச்சு விட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த லேடிஸை பத்தி சொல்ற பாருங்க, தே ஆர் அன்பியூட்டிஃபுல். கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் எலைட்டா இருப்பாங்க இல்லையா? இப்ப எலைட் லேடிஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கணும் தானே அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா தே ஆர் அன்பியூட்டிஃபுல். He is not speaking about the external beauty of the ladies. He is speaking about the inner beauty of the ladies. Inner beauty na enna? What do you mean by inner beauty, teachers? He is speaking about the heart and the mind, and the purity of the heart and the purity of the minds of the lady. வெளிப்புறத்துல நல்ல மேக்கப்லாம் பண்ணி பக்காவா காஸ்டியூமோட வந்தாலும் உள்ள இருக்கிறது கூவம். ஏன் அப்படின்னா they are filled with vices. What are they filled with, teachers? Vices. They are filled with vices. எல்லா மோசமான விஷயங்களும் உள்ள இருக்கு. அதனாலதான் அவங்க அன்பியூட்டிஃபுல். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். உங்க மைண்டுக்குள்ளர அடுத்தவனை பத்தி தவறான எண்ணங்கள் இருக்கு, அடுத்தவங்களை பத்தி தவறான புரிதல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்க என்னதான் மேக்கப் பண்ணி தான் அந்த ஃபேஸ் காட்டி கொடுத்துரும். அப்ப அப்படி விகாரமாக இருக்கும் ஃபேஸ். அதனால இவங்க அன்பியூட்டிஃபுல். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அவருடைய மைண்ட் எப்படி இருந்துதான்? தே ஹாவ் கம்ஃபர்டபுள் மைண்ட். கம்ஃபர்டபுள் மைண்ட்னா they have taken rules just like that, so they are comfortable. நீங்க ஒரு ரூல்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை கம்ஃபர்டபுளா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான், எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி. இப்ப திடீர்னு ஒரு உங்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கப்படுதுன்னா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா யூ ஆர் அ டைனமிக் இண்டிவிஜுவல், யுவர் மைண்ட் இஸ் டைனமிக். வேறஸ் நீங்க கம்ஃபர்டபுளா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா you are not fully involved, you are not fully immersed. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப இமர்ஸ்டான கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, மேலோட்டமான கிறிஸ்டியன்ஸ். இப்ப அவங்களுடைய அந்த ப்ராட்டஸ்டன்ட் ஃபெய்த்தை பத்தி சொல்லாரு போறாரு பாருங்க. அப்படியே ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சையும் கொஞ்சம் தட்டி விட்டு போறாரு போகும்போது. ஆல்சோ பிராக்கெட்ல கொடுக்குறாரு parentheses. இந்த parentheses அப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இட் இஸ் a kind of irony. What is the technique that is employed, teachers? It is called irony. அப்ப என்ன சொல்றாரு? They are with churches Protestant blessing. They are blessed Protestant Christians. அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு? ஆமாமா இவங்கெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க மீனிங் எடுத்துக்கணும். They are not blessed ones. They appear to cheat everybody. Also with churches Protestant blessing, daughters unscented, shapeless, spirited. அப்படிங்கிறார். daughters, they are Protestant blessing daughters ன்னு போடுறார். daughters here refers to they are the daughters of the church, but they don't have individuality. They are unscented. Unscented நம்ம லிட்டரலா அவங்க சென்ட் போடலன்னு எடுத்துக்க கூடாது. They are unscented in the sense they don't contribute anything to the spirituality. They are second-rate citizens. அவங்களுடைய அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா அந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமை இல்லை அப்படின்னு நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த அசர்ட்டிங் எபிலிட்டி பெண்களுக்கு இல்லை. They are shapeless. Here the comment is about the physical appearance. நல்ல தின்னு என்ன ஆயிட்டாங்க, பெருசா ஆயிட்டாங்க, பல்பியா ஆயிட்டாங்க, என்ன பண்றாங்க, நல்ல பல்கா இருக்காங்க.
They are shapeless, spirited. Spirited. இந்த shapeless and spirited அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன மீனிங் வரும் அப்படின்னா, spirited here means they are drilled in a particular lifestyle. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியே என்ன இருக்கு அப்படின்னா பேரட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை உள்ள புரிஞ்சுக்காம, அர்த்தத்தை புரிஞ்சுக்காம அதை அப்படியே ரிப்பீட் பண்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப these women are not individuals, but they are only parrots. கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? Okay, somebody is keeping the mic on. Did you understand the concept, teachers? Yes, sir. அடுத்தது பாருங்களேன், what is the belief system of the ladies? What is the belief system of the ladies? நீங்க கொஸ்டின் கேட்டு தான் ஆன்சர் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு இந்த போயம் புரியும். What is the belief system அப்படின்னா, they believe in Christ and they believe in Longfellow. Henry Wadsworth Longfellow. அப்படிங்கிறது கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் ரிலிஜியஸ் ஃபிகர். அவங்க கிரைஸ்ட நம்புறாங்க, லாங்ஃபெல்லோவை நம்புறாங்க. லாங்ஃபெல்லோ இஸ் a literary man. அவர் ஒரு ரைட்டர். ஹென்ரி வேட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ அப்படிங்கிற ரைட்டர். அப்ப இந்த ரெண்டு பீப்புளையும் அவங்க நம்புறாங்க. அப்ப நம்மால என்ன பண்றாரு, கொஞ்சம் கிரிட்டிக்கலா என்ன சொல்றாருன்னா, both these people are dead. Their belief system, the belief system of the Cambridge ladies is outdated. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு உயிரோட இல்லையா சார் அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் இங்க இல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, they don't believe in the living Christ, they only believe in the dead Christ. Living Christ வந்து gave new rules to the world. என்ன சொன்னாரு, love Lord your God with all your heart, with all your mind, with all your soul. இன்னொன்னு ரெண்டு ரூல் தான் அவர் கொடுத்த ரூல். இன்னொன்னு love yourself, love your neighbor as you love yourself. ரெண்டே ரூல் போதும். ஆனா அதுக்கு முன்னாடி கிரைஸ்ட் அந்த சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, they were following the 10 commandments, which is very very taxing. அப்ப old tradition and the modern tradition, and the living Christ created a new tradition, and this new tradition is in-depth tradition, which is a deep spirituality, intimate connection with God the Father. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கிரைஸ்ட் வந்து லிவிங் கிரைஸ்ட் எதை பத்தி சொன்னாரு, Christ who came into the world, who lived and who is living. என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, you need to develop a very strong personal connection with your father. விண்ணகத்தில் இருக்கும் உங்கள் தந்தையோடு நீங்க ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவை உண்டு பண்ண வேண்டும். அந்த உறவுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரிடமும் நல்லது செய்வீங்க, நல்லதையே பேசுவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அத பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. அந்த சட்டத்திட்டங்களை தான் ஃபாலோ பண்ணாங்க. இல்ல, அந்த சட்டத்திட்டங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாருமே நினைக்கவில்லை. அதனால அவங்க வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுநாதர் வந்து வெளிவேடத்தனத்தை தூக்கி போட்டார். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் அந்த ட்ரெடிஷனல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால இவங்களுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருந்தது. ஏன் சார் ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ ஏன் அவங்களை கொண்டு வர்றாரு அப்படின்னா, he is a very important poet in American tradition. அவரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோவோட நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்த யாரையுமே அவங்க பொருட்டாவே கருதல. அப்ப why are you closing yourself and try to be open? They are not open minded. அதுதான் கான்செப்ட். Who are not open minded? The Cambridge ladies are not open minded அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, these ladies என்ன பண்றாங்க அப்படின்னா, they believe in Christ and Longfellow, but those people were believed and they were kept aside. அவங்கள பத்தி இவங்க விசுவாசம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா அவங்க அந்த விசுவாசத்துல ஆழ்ந்து போகல. ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோடைய பொயட்ரியை படிச்சாங்க, ஆனா அவர் சொன்ன கான்செப்டை ஃபுல்லா இவங்க என்ன பண்ணல,
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல, அவர் அப்படியே தூக்கியே ஓரமா வச்சுட்டாங்க. அப்படி ஓரமா வைக்கிறதும் அவர்கள் அந்த ஐடியாலஜி இறந்து போனதற்கு சமம். நீங்க உன கத்துக்கிறீங்க, ஆனா கத்துக்கிட்டதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டது வேஸ்ட் தானே. அதே மாதிரி கான்செப்ட் தான். அப்ப கிரைஸ்டையும் லாங் ஃபெல்லையும் ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணாங்க, நிறைய விஷயத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அட் த பிரசன்ட் ரைட்டிங் ஒன் ஸ்டில் ஃபைண்ட்ஸ் டிலைட்டிங். இந்த ரெண்டு லைனை நீங்க சேர்த்து வாசிக்கணும். என்ன இந்த ரெண்டு லைன்? are invariably interested in so many things at the present writing one still finds. at the present writingனா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ஜேர்னலிஸ்டிக் ரைட்டிங்ஸ் நிறைய அந்த டைம்ல வந்துகிட்டு இருந்தது. அப்ப அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பைபிளை படிக்கல, ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோவை படிக்கல. அப்ப கிரைஸ்டும் லாங்ஃபெல்லோவும் they are dead to those Cambridge ladies. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது வேஸ்ட்னு சொல்லல. என்ன சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அவங்க சொன்ன விஷயத்த வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை. அதை ஓரமா வச்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய ஏன் ஹாட் கேக்ஸ் என்னவோ அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த லேடிஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்க பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, they were delighted knitting. என்ன பண்ணிட்டு அவங்களோட செஞ்ச வேலை என்ன, உட்காந்து அப்படியே நெய்யல் செய்து அவங்களுடைய விரல்கள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், அவருடைய விரல்கள் அந்த தைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தது, நெட்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய ஃபேஸ் வந்து பெர்மனன்ட் ஃபேஸஸா இருந்தது. பெர்மனன்ட் ஃபேஸஸ்னா விதவுட் எனி எக்ஸ்பிரஷன். எப்ப வந்து எக்ஸ்பிரஷன் இல்லாம இருந்ததுன்னா எப்போதுமே எக்ஸ்பிரஷன் இல்லாம இருந்தது. எதை பேசும்போது பர்டிகுலர்லின்னு சொல்லும்போது ஆத்தர் சொல்றாரு, இவங்க அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி காசிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்கேண்டல்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரை பத்தி? ஸ்கேண்டல் இன்வால்விங் மிஸ்ஸஸ் என் அண்ட் ப்ரொஃபசர் டி. அதை பத்தி பேசும்போது வெக்கப்பட்டாங்க. ஆனா அந்த வெக்கத்தை முகத்துல காட்டல, அதை மறைச்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, புரணி பேசுறது, காசிப் பேசுறது, ஸ்கேண்டல்ல பரப்புறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. அடுத்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, these ladies they were not really spiritual. அதான் கான்செப்ட். they were not really spiritual. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த நகரத்தின் மீது அந்த வானம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அழகாக இருந்தன. அங்க இருக்கக்கூடிய நிலா அழகாக இருந்தது. ஆனா இந்த இயற்கை, அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை கடவுளிடம் எடுத்து செல்லும். ஆனா அதை இவங்க பெருசா பார்த்து அந்த அந்த ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளார இவங்க தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. எப்படி சார் நம்ம கடவுளை வந்து கடவுள்கிட்ட வந்து போக முடியும் அப்படின்னா, படைத்த பொருட்களின் வழியாக, அதை பத்தி தியானிப்பதன் வழியாக நாம் கடவுளை புரிந்து கொள்ளலாம், அவரை நெருங்கி செல்லலாம்னு கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுது. திருச்சபையின் இந்த கேட்டகிசம் புக் வந்து அதுதான் சொல்லுது. எப்படி சார் கடவுள்கிட்ட போலாம் அப்படின்னா, படைத்த பொருட்களை பார்த்து அதை தியானிக்கும் வழியாக நீங்கள் கடவுளிடம் செல்லலாம். அப்ப அப்படி ஒரு பாசிபிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த லேடிஸ் என்ன பண்ணல, they did not meditate on the nature, they did not enjoy the magnificence of God in nature. நம்ம ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் சொன்ன மாதிரி தான், இந்த உலகம் முழுவதும் கடவுளினுடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. ஆனா நம்ம அந்த மாட்சியை பார்த்து அதை பத்தி தியானிக்க மறந்து விட்டோம். அதே மாதிரிதான் அந்த லேடிஸ். அந்த லேடிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கைல இருக்கக்கூடிய அந்த லாவெண்டர் கலரை பார்க்கல, அந்த ஸ்கையினுடைய வாஸ்னஸை பார்த்து என்ன பண்ணல, என்ஜாய் பண்ணல. அதுவே அந்த மூன் வந்து அங்க நின்று இவங்களை கூப்பிடுது, என்ன பாரு, என்னை பார்த்து என்னை படைத்தவரை பத்தி தியானியேன்னு சொல்லுச்சு. ஆனா இவங்க பார்க்கல. அதனால அந்த மூன் என்ன பண்ணுச்சு, இட் வாஸ் ராட்லிங் லைக் அ ஃபிராக்மெண்ட் ஆஃப் ஆங்கிரி கேண்டில். அங்க ஒரு சிமிலி கொடுத்துருக்கு. அந்த கோவம், அந்த மூணுக்கே கோவம் வந்துருச்சு. என்னடி, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு சொல்லி கோவம் ஆயிடுச்சு. கோவமாயி
அந்த மூணே கரைஞ்சு போயிருச்சு ஒரு கேண்டி மாதிரி அப்படிங்கிறாங்க. Did you understand the poem, teachers? கவலைப்படாதீங்க, ஒருவேளை புரியல அப்படின்னா அதனுடைய paraphrase வந்து உங்களுக்கு நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். Is it okay, teachers? Yes, sir. Yeah, we are breaking here.